கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு தெய்வரே இல்லையா? இந்த உலகத்துல எல்லாரையும் காட்டிலும் நீங்க ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்வதற்கு நீங்க ரொம்ப முக்கியம் ஆண்டவர். நாங்கள் ஜீவனோடு இருப்பதற்கு நீங்க ரொம்ப முக்கியம் ஆண்டவர். நாங்கள் சுகத்தோடு இருப்பதற்கு நீங்க முக்கியம் ஆண்டவர். என் குடும்பத்துல வறுமை இல்லாமல் இருப்பதற்கு நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவர். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருப்பதற்கு நீங்க ரொம்ப முக்கியம் ஆண்டவர். எங்க வாழ்க்கையில் என் பிள்ளையாகி எங்களை நம்புங்க ஆண்டவர். நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்று நம்புங்க ஆண்டவர். நாங்கள் பின்மாற்றம் அடையாமல் உமக்காக வாழ்வோம் என்பதை நீங்க நம்புங்க ஆண்டவரே. உண்மையே நம்பி எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எப்படியாவது எங்களை கைவிட மாட்டீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாமல் நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கும். சிவனுள்ள நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். இந்த வசனத்திலிருந்து நம்ம முன்பை ஒன்றா தியானிக்க போகிறோம். கவனமாய் கவனியுங்கள். மரணம் ஜீவன். ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு நடந்தே தீரும். என்னன்னா மரணம் என்ற ஒன்று. அது யாராலையும் தவிர்க்க முடியாது. அது யாராலையும் எனக்கு வேணான்னு நீங்க சொல்லவும் முடியாது. நீங்க எவ்வளவு விலை உயர்ந்த உணவை உட்கொண்டாலும், தங்க பஸ்பத்தியே நீ உருக்கி தின்னாலும், இல்ல நீ பழைய சோறு தின்னா கூட, 365 நாள் பிரியாணியே தின்னுட்டு இருந்தா கூட, நம்ம மரணத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. இந்த உலகத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒன்று எதுனா, ஒவ்வொருவருடைய மரணம். என்னைக்கு ஒரு மனிதன் பிறக்கிறானோ அன்னைக்கே அவனுக்கு மரணம் என்ற ஒன்று நடக்கும் என்பதை ஒரு மனிதன் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உலகத்துல வாழும் போது எப்படி வாழ்றோம்னா, ஒவ்வொருத்தனும் நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்ற ஒரு நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கான். அந்த தைரியத்திலே பாவம் செஞ்சுட்டு கொண்டு இருப்பார்கள். ஏதோ நான் ரொம்ப ஒரு 300 வருஷம் 400 வருஷம் ஏனோக்கை போல 900 வருஷம் வாழ்வது போல நம்ம நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணி கொண்டு இருப்போம். அவ இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். கண்கள் காட்டுற காட்சி, அவனுக்கு தோன்றது, அவன் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையுமே அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, நேவன் உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த உலகத்துல பிறந்தது, நான் ஒரு நாள் கண்டிப்பா என் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மரணம் இல்லாமல் ஒருவராலையும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, இருக்க முடியாது. நாளைக்கு இருப்போமா இல்லையா என்று தெரியாத ஒரு வாழ்க்கையில, நிச்சயமே இல்லாத ஒரு வாழ்க்கையில, நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீ கட்டின வீடும் கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. நீ கட்டின மனைவியும் உன்னோட கடைசி வரைக்கும் வரப்போறது.
நீ வாங்கி சேர்த்த பணமும் உன்னோடு வரப்போறது கிடையாது. நீ வாங்கி குமித்த நகையும் உன்னோடு வரப்போறது கிடையாது. எதுவுமே கடைசி வரைக்கும் என்னோட எதுவுமே என்ன பண்றது இல்லை, வரப்போறது. ஆனால் என் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சாலமன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ரொம்ப அழகா சொல்லுகிறான். என்ன சொல்றான் அந்த வார்த்தையில 21ஆம் வசனத்துல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை என்ன பண்ணுவார்கள், புசிப்பார்கள். இது எந்த மரணம் எந்த ஜீவனை குறிக்குது என்பது லிட்ரேச்சரா பார்த்தா இது ஆவிக்குரிய வார்த்தையை குறிக்குது. நீங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். நீங்க நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மரணம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. அது எப்படிப்பட்ட வாழ்க்கைனா அது புறவேலத்தாருடைய வாழ்க்கை. எப்படி வேணா வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை, மனுபண போக்குல கண்கள் காட்டுற காட்சிகளில வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை. இது ஆவிக்குரிய ரீதியிலே எடுத்துக்கொள்ளலாம், இல்ல மாமிசத்துக்குரிய வார்த்தையாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன மாமிசத்துக்குரிய வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம்? என் ஜீவன் எனக்கு தெரியாம என் ஜீவன் என்னை விட்டு என்ன பண்ணாது போகாது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அது என் அதிகாரத்துக்கு உட்பட்ட காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. மரணமும் ஜீவனும் என்னுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிற உட்பட்டு இருக்கிற காரியம். கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறது. அதை நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அதை எப்படி வேணாலும் நான் தெரிந்து கொள்ளலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சாலமன் அவன் ஞானியாய் அவன் இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறான்? ஏன் இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்குரிய நாட்களிலே அவர் கடந்து போகும் பொழுது, சாட்டையால் அடிக்கும் பொழுது அவர் மரணத்தை சந்தித்திருக்கலாம். ஆனால் மரணத்தை சந்திக்கல. சிலுவையை சுமந்து கொண்டு மலை உச்சியில் ஏறினாரே, அந்த நிமிடம் ஒரு மரணத்தை சந்தித்திருக்கலாம். ஆனால் மரணத்தை சந்திக்கல. கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிபட்டு ஈட்டிகளால் குத்தப்பட்டாரே, அப்பயும் அவர் மரணத்தை சந்திக்கல. எப்ப மரணத்தை சந்தித்தா தெரியுமா? ஆண்டவரே, என் ஆவியை உம்மிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த நிமிடமே தன்னுடைய மரணத்தை அவர் சந்தித்தார். தன் மரணத்தை அவர் சந்தித்தார். ஒரு மனிதரால் தண்ணி கொடுக்காமல் அடிபட்டு ரத்தம் சிந்தப்பட்டு சொட்ட சொட்ட ரொம்ப நேரம் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. அது யாராலையும் முடியாது. சாத்தான் குளத்துல அப்பனையும் பையனையும் அடிச்ச கொண்டா போலீஸ். ஒரு இரவிலே அடிச்சு கொண்டு தண்ணீர் இல்லாமல். அப்ப என்ன அர்த்தம்னா, அடித்து காயப்பட்டு துன்புறுத்தப்பட்டால் அந்த வலிகள் தாங்க முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல தவறுதலாக அடிபட்டு மரணிக்க முடியும். ஆனால் என் தேவன் அந்த வார்த்தையை சொல்லுகிற வரைக்கும் மரணம் கூட வெயிட் பண்ணிச்சு. மரணம் கூட வெயிட் பண்ணிச்சு. நல்ல கவனிங்க, வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. மரணம் கூட அவர் சொல்லுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அப்ப சாலமன் சொல்றான், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது என்று சொன்னால் அது எனக்கு உட்பட்டு இருக்கிறது, அது எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ என் திறமையிலே நான் வாகனம் நல்லா ஓட்டி நான் வேலை செய்யற திறமையா வேலை செய்து அப்படி நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்ற லிட்ரேச்சர் மீனிங் அது கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேனே, நான் ஒவ்வொரு நாள் காலையில் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே என் ஜீவன் நாட்களை கூட்டிக் கொடும், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடும், ஆண்டவரே குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நான் முக்கிய ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபம் என் ஜீவன் நாட்களை கூட்டிக் கொடுத்தது. இது நாவின் அதிகாரத்தில் உட்பட்டு இருக்கிறது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன சொல்றிய அதுவே என்ன பண்ணிடும், நடந்துரும். ஏன் அந்த வார்த்தையை சொல்றான்? நான் தற்கொலை பண்ண போறேன் சொல்லிட்டே இருக்கிறவன் ஒரு நாள் தற்கொலை பண்ணி செத்துருவான். ஏன்? அவன் எந்த வார்த்தையை, அதான் வேதம் சொல்லி, நீ எதை விதைக்கிறாயோ, நீ எந்த வார்த்தையை சொல்லுகிறாயோ, நீ எதை மீன் பண்ணுகிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில நடக்கும். நான் சொல்வது அப்படியே நடக்கும். கிறிஸ்தவன் சொல்வது பலிக்கும். நீங்க சொல்லுங்க,
கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமான நாளை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் ஜீவனை கர்த்தர் என்னை விட்டு என்ன பண்ணுவார், அவர் எடுத்துக்கொள்வார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு வேணுங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்கு வேணும். கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளுடைய நாட்களையும் காணுகிற வரைக்கும் கர்த்தர் ஒரு ஜீவ நாட்களை உன்னை விட்டு எடுத்துப்பட மாட்டார். அதை தைரியமா விசுவாசி. உனக்கு 1000 நோய் பிரச்சனை வரலாம், டெய்லியும் கூட மாத்திரை போட்டுட்டு இருக்கலாம். ஆனா என் தேவன் அந்த ஜீவ அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அவர் அல்லாமல் உன் வாழ்க்கையில ஒண்ணு கூட நடக்காது என்பதை முழுமையா விசுவாசிக்கணும். அவரே அல்லாமல் வாழ்க்கையில ஒரு அணு கூட அசையாது. எந்த பலவீனமும் ஏற்பட மாட்டார். எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு நல்ல பலத்தை அவர் கொடுப்பார். நல்ல பலத்தை கொடுப்பார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் யார் அதில் பிரியப்படுகிறானோ அதனுடைய கனியை என்ன பண்ணுவார்கள், புசிப்பார்கள். மரணத்தில் ஒருவன் பிரியப்படுவானே ஆனால் அந்த மரணத்தின் கனியையும், இல்ல நான் வாழ வேண்டும் என்று ஒருவன் பிரியப்படுவானே ஆனால் அந்த வாழ்வதற்குரிய கனியும் அவன் புசித்துக் கொள்வான். நான் வாயில என்ன அறிக்கை வருவது என்பது ரொம்ப முக்கியம். நான் எதை சொல்லுகிறேன் என்பது முக்கியம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில வார்த்தை வெல்லும், ஒரு சில வார்த்தை கொல்லும். நம்ம எதை எந்த இடத்துல, அதாவது இடம் பொருள் ஏவல், எதை எந்த இடத்துல சொல்லுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நமக்கு? என் தேவன் வார்த்தையாலேயே இந்த உலகத்தை என்ன பண்ணாரு, படைத்தார். அந்த வார்த்தை வல்லமை பொருந்திய வார்த்தையாய், கனம் பொருந்திய வார்த்தையாய், அதிகாரமுள்ள வார்த்தையாய் இருந்ததுனால அவர் சொல்லுக்கு இந்த உலகம் என்ன பண்ணப்பட்டது, கட்டுப்படுத்தப்பட்டது. அவர் சொல்லும் பொழுதே இந்த உலகம் கிரியேட் பண்ணப்பட்டது. அதிகாரம், அதிகாரம். இன்றைக்கு வேதம் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது, அவர் போதிக்கும் பொழுது அதிகார தோனியில் அவர் என்ன பண்ணார், அவரு போதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த அதிகாரம், நீங்கள் பிசாசை ஓட்டும் பொழுது அந்த அதிகாரம், இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ணு, போ என்று சொல்லுகிறாயே, அது அதிகாரம். அது அதிகாரம். அது நாவினால் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரம். அது ஜீசஸ் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரம். அது நீ எந்த இடத்துல உபயோகிக்கிறாயோ அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. அது எதனால்? தேவன் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரம், அந்த நாவின் வார்த்தை. நான் சொல்லுகிற வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, அது இயேசுவினுடைய ஜீவனுள்ள வார்த்தை. அது அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு. அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு. அது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். அது வெறுமையாக நம்ம இடத்துல சேராது. அந்த அதிகாரம் உள்ள வார்த்தை தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஒருவனை கொண்டு ஜீவனை கொடுக்க முடியும், ஒருவனை மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லவும் முடியும் என்பது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே, ஒவ்வொருவருமே தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த வாயின் அதிகாரம் என்பது நம்ம பிசாசுகளை துரத்துகிற ஒரு சாட்டை. அது மறைவாயிருந்து செயல்படுகிறவனை துரத்துகிற சாட்டை. அது அந்த வார்த்தையை வைத்திருக்கிறவர் யாரையும் பிசாசால் தொடவே முடியாது. பிசாசால் தொடவே முடியாது. பாஸ்டர் சாட்சி சொன்னார், அவரோட வீட்டுல முதல் பையன் பிறந்த நாளைக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ண, எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அங்க இருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு பாதி பேர் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தூரத்து உறவு மட்டும் அந்த பாஸ்டர் வீட்டில் நைட்டு தங்கினாங்க. அந்த தங்கின அந்த ஒரு 12-1 மணிக்கு மேலே ஒரு அம்மா பயங்கரமான கூச்சல். அது யாருன்னா அந்த பாஸ்டருடைய சித்தி. பயங்கரமா கத்துறாங்க, சுயநினைவில்லாமல் இருக்கிறாங்க, சுயநினைவில்லாமல் இருக்கிறாங்க. பாஸ்டருக்கு ஒரே பயம், வாகனத்தை எடுத்துட்டு போலான்னா வாகனம் இல்லை. 2 மணி ஆயிடுச்சு, எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. இவங்க என் வீட்டில் செத்துருவாங்களோ என்று பயம். அவர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கும் பொழுது அந்த மகள் சொல்றான், அந்த உள்ள இருக்கிற பிசாசு சொல்லுதான், நான் இவளை 10 முறை சாகடிக்கணும்னு என்ன பண்ணேன்,
பகத்தே இல்லை. இவ ஒவ்வொரு வாட்டியும் ஏசப்பா ஏசப்பான்னு கத்தி கத்தி இவ ஜீவனை என்னால என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. ஏசப்பான்ற வார்த்தையை சொல்லிடுறான், எப்படியாவது சொல்லிடுறான், அவ வாயில சொல்லிடுறான், எப்படியாவது சொல்லிடுற அந்த வார்த்தையை. அந்த வார்த்தையை சொல்றதுனால அந்த மகளுடைய ஜீவனை என்னால என்ன பண்ண முடியல, எடுக்கவே முடியல. நானும் 10 முறை ட்ரை பண்ணிட்டேன், அவளை 10 வாட்டி கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டேன். ஆனா 10 முறையும் நான் தோத்துட்டேன். ஏன்னா அவன் வாயில வருகிற வார்த்தை ஏசப்பான்னு கூப்பிடுறான். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இயேசு என்ற வார்த்தைக்கு மற்றவங்களுக்கு விளக்கம் தெரியுமோ இல்லையோ, பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அந்த வார்த்தை எவ்வளவு ஜீவனை கொடுக்கும் என்பது உனக்கும் எனக்கும் தெரியுதோ இல்லையோ, உனக்கு மறைவாய் இருந்து செயல்படுகிற பிசாசுக்கு அந்த வார்த்தையுடைய பலன் என்னன்னு ரொம்ப நல்லா தெரியும். பலன் என்னன்னு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் அந்த வார்த்தையை நாவில இருக்கிறனாலதான் இன்னமும் நான் ஜீவனோடு கத்த என்ன பண்ணியிருந்தேன், என்னை வைத்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அது ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவள் ஆவிக்குரிய சபைக்கும் போவார்கள். அபிஷேகம் இல்லாத சபைக்கு போகிற ஒரு மகள். ஆனா அந்த மகளுடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஏசப்பான்ற வார்த்தை கூட அந்த மகளுக்கு ஒரு ஜீவ நாட்களை கூட்டி கொடுக்குது. 10 முறை அகப்பட்டோம். எல்லா இடத்துல கர்த்தர் அந்த மரணத்திலிருந்து அந்த வார்த்தை அவளை என்ன பண்ணுது, ஜீவனை கொடுக்குது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நாவின் அதிகாரம். நீ பிரச்சனையில மாட்டும் பொழுது, நீ கண்ணீரில மாட்டும் பொழுது, நீ கவலையில மாட்டும் பொழுது, இழப்புல போகும்போது நீ எந்த வார்த்தையை உபயோகிக்கிறாய் என்பது முக்கியம். எந்த வார்த்தையை உபயோகிக்கிறாய் என்று முக்கியம். ஏசப்பான்னு கூப்பிட்டு பாரு. நீ ஆபத்து காலத்துல என்னை நோக்கி என்ன பண்ண கூப்பிடுன்னு வேதம் சொல்லுது. உன் ஆபத்து காலத்துல, உன் பிரச்சனையில, உன் புலம்பல்ல, இயலாமையில, கடன் தொல்லையில, ஒரு சரியான நோய்வாய்ப்படும் பொழுது ஏசப்பான்னு ஒரு வார்த்தையை கூட்டு பாரு. அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுத்துட்டு போகும். அது உங்களை ஒரு நாள் சாகடிக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனாலதான் சாலமோன் அதை தெரிந்துதான் சொல்றான், ஆண்டவரே என் நாவுல 2 அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. 1 மரணம் என்ற அதிகாரம், 2வது ஜீவன் என்ற அதிகாரம். அந்த அதிகாரம் நம்மளுக்கு எப்படி கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்தார். அவர் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் உன் வாயில இருக்கிறது. அதை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் ஜீவனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஜீவன் அவரை விட்டு போகுது. அது நான் தான் முடிவு பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சரீரத்திலிருந்து அந்த ஜீவன் பிரிகிறதாய் வேதம் சொல்லுது. அடுத்ததாய் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 12:4. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். அநேக பேர் எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்டவரே எங்கள் நாவுகளால் நாங்கள் என்ன பண்ணுவோம், மேற்கொள்வோம். 2வது சொல்றான், எங்கள் உதடுகள் எங்களுடையது, நாங்க எதை வேணாலும் என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். நாங்க எதை வேணாலும் சொல்லுவோம். உலகம் சொல்லுவோம், இங்க பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் என்ன பண்ணாங்க, செய்யாதப்பா. நீ கோபத்தினால தேவனை முறுமுறுத்துறாத. ஏன்னா உன்னை இவ்வளவு நாள் வரைக்கும் நீ சொல்லும் பொழுது கூட ஜீவனை கொடுத்ததே அவர் தான். அவர் ஜீவனை கொடுத்தனால தான் நீ அவரே என்ன பண்றோம், முறுமுறுக்கிறோம். என்னால, என் பலத்தினால, என் வார்த்தையினால, என் வாதாட திறமையால, ஏன்னா உலக படிப்புனால, நான் இதெல்லாம் நான் என்ன பணம் சம்பாதிக்கிறதுனால நான் ஜீவனோட பலத்தோடு இருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்லாதிருப்பாங்க. அப்படி மேட்டின்மையான வார்த்தையை சொல்லாத. டேனியேல் வாழ்க்கையில நடந்ததை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அவன் சொல்றான்,
எல்லா தேவர்களுடைய அந்த படைத்த இடத்துல இருந்து தேவனுடைய பாத்திரத்தை எடுத்து அதில் குடித்து கும்மாளம் அடித்து அவனும் அவனுடைய வைப்பாட்டிகளும் அவளோட மூப்பர்களும் சேர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கும்பொழுது தேவ வார்த்தை வருது, இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு என்ன பண்ணும், நீங்க என் பலத்தினாலும் அல்ல, என் பலாக்காரத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாமே என்ன பண்ணும். என்னுடைய பெருமை என் தேவனை விட்டு பிரிக்க விடாது. ஒரு சில பேருக்குலாம் அசால்ட்டான பெருமை இருக்கு. நான் தான், நான் இல்லட்னா, நீ இல்லட்னா, நான் என்ற வார்த்தையே பிசாசனுடைய வார்த்தை. நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலையும் கனமும் மகிமைக்கும் பாத்திரராகிய ஒரே ஒருவர் யாருன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு நீ என்னைக்கு உணர்றாயோ அன்னைக்குதான் உன்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவான். நான் என்ற வார்த்தை என்னைக்குமே வரக்கூடாது, எந்த இடத்துல வரக்கூடாது. நான் கொடுக்கலன்னா அவன் செத்துருப்பான். நான் கொடுத்தேன், பண உதவி கொடுத்தேன், நான் அதை செஞ்சேன், நான் பிசாசை ஓட்டினேன், நான் அவனுக்காக முழங்கால், நான் என்ற ஒரு வார்த்தை அது பிசாசனுடைய வார்த்தை. அது உன் அழிவுக்கு ஆரம்பம் என்று நினைத்துக்கொள். அழிவுக்கு ஆரம்பம் என்று நினைத்துக்கொள். எல்லா இடத்துலையுமே கிரெடிட் யாருக்கு தான் போகணும், என் தேவனுக்கு மட்டும்தான் போகணும். நான் ஒன்றுமே இல்லை என்று என்னைக்கு ஒரு விசுவாசி நினைக்கிறாயோ அன்னைக்குதான் கர்த்தர் உன்னை பலனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அங்க இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்களா தெரியுமா, நாங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுவார்கள். அடுத்து 5ஆம் வசனம் சொல்லுது, ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் வீடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவனுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளிலுமே நம்ம ஒரு ஜெபத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்ன தெரியுமா, ஆண்டவரே இன்றைக்கு என் ஜீவனை என்ன பண்ணுங்க, பாதுகாத்து விடுங்க, என் போக்கையும் வரத்தை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு வார்த்தை கிறிஸ்தவர்கள் அடிக்கடி ஜெபிப்பதும், கிறிஸ்தவர் இருக்கிற இடம் அது ஆசீர்வாதம் உள்ள இடமா இருக்கணும், அது அபிஷேகம் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும், அதுல பலன் உள்ள ஒரு இடமாய் அது இருக்கணும். ஏன்னா தேவ வார்த்தையை நான் என்ன பண்றேன், உபயோகிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நான் மேற்கொள்ளும் போது, அந்த வார்த்தையை நான் மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது நான் மற்றவர்களுக்கு ஜீவனை அனுப்புகிறேன். அவன் விடாய்த்து போன எலும்பு, நொறுங்கி போன இருதயத்தை நான் திடப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன். அடுத்ததாய் வாசிக்கிறோம் நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழி 13:2-3. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். எதெல்லாம் சொல்லுகிறது, தன் வாயை பாதுகாக்கிறவன் என்ன பண்ணுகிறானா, தன் ஜீவனை என்ன பண்ணுகிறான், பாதுகாத்துக் கொள்கிறான். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை என்ன பண்ணுகிறான், காக்கிறான், பிராணனை காக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய வைக்கிறதுக்கு ரோம ஜனம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யூத ஜனம், இந்த இரத்த பலி என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை தேவன் அவர் வாழ்க்கையில் அப்படியே செய்தார். ஹிட்லருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, என் மேல் மாத்திரம் சுமரட்டும்னு சொல்லல, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். ஹிட்லர் என்ன பண்ணா தெரியுமா, பிள்ளைகளை தலையில செவுத்துல முட்டி முட்டி மோதி சாகடித்தான். குழந்தையை தூக்கி அப்படியே செவுத்துல அடிப்பான். பிள்ளைகள் மேலும் நான் எந்த வார்த்தையை உபயோகிக்கிறேன்,
நான் எதை கர்த்தருக்கு முன்னாடி சொல்லுகிறேன் என்பது முக்கியம். நான் பதற்றமாய் பேசினால் கூட அந்த வார்த்தைக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். பதில் சொல்லி ஆக வேண்டும். வெளிப்பாட்டில் அழகான ஒரு வார்த்தை இருக்கும். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் ஜெபிப்பாங்களா, என்ன ஆண்டவரே, நீ எது வரைக்கும் நீ அவர்களை தண்டியாமல் இருப்பீர், எது வரைக்கும் எங்கள் ரத்தத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்காமல் இருப்பீர். இந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ள வாயிலிருந்து வருகிற வார்த்தையாது. அப்படி சொன்னவர்கள் பரிசுத்தவான்களா? வாய்ப்பே கிடையாது. பைபிள் ஸ்டடி வந்தவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அது இல்லவே இல்லை. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவர்களை மன்னியும், ஆண்டவரே இவர்கள் மன்னியும், இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். எதுவரைக்கும் எங்க ரத்தத்தை குறித்து கணக்கு கேட்காமல் இருப்பீர் என்று சொல்ற ஜெபம் அது பரிசுத்தவான்களின் ஜெபம் அல்ல. இன்னைக்கு அநேக பேர் ஜெபிக்கிற ஜெபம் பழிவாங்குற ஜெபம். பழிவாங்குற ஜெபம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, எது வரைக்கும் அவன் தான் செய்யறான்னு தெரியுது, அவன் என்ன பண்ணி போடுங்க, சாகடிச்சு போடுங்க, இல்லன்னா இந்த இடத்துல இருந்து எடுத்து போடுங்க. இது அல்ல உன் வாயிலிருந்து வருகிற ஜெபம். இது தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாயில வருகிற ஜெபம் அல்ல. மாறா என்ன சொன்ன தெரியுமா? ஆண்டவரே, அவனை என்ன பண்ணுங்க, ரட்சிங்க, அவனை ரட்சிங்க ஆண்டவரே, அவனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்லுகிற ஜெபம் தான் பரிசுத்தவான்களின் ஜெபம். ஸ்தேவான் மரிக்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? ஸ்தேவான் மரிக்கும் பொழுது, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்றான். இவர்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்றான். இங்க வந்து ஒருத்தர் செத்தால, அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. பேதுரு சிலுவையில் அறையும் போது சொல்றாரு, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க. இந்த மன்னிங்கன்ற ஜெபம் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்து வருகிற ஜெபம். இந்த பழி வாங்குற ஜெபம், அவனை தண்டிங்க ஆண்டவரே, இவனை தண்டிங்க, அவன் அப்படியே போயிடணும், இவன் இப்படி வந்துடணும், அவன் இல்லாம போயிடணும், அவனை நாசமா போயிடணும், இப்படி ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கவும் மாட்டார். அந்த ஜெபம் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜெபமும் அல்ல. உங்களுக்கு 1000 பிரச்சனை கொடுக்கலாம் மனிதன், அந்த மனிதனுக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே அவனை ரட்சிப்பின் பாதையில கொண்டு வாங்க, ஆண்டவர் ரட்சிப்பின் பாதையில கொண்டு வாங்க. நீ பதற்றத்துல நீ எதை சொன்னாலும் அது கேட்கும், கேட்கப்படும், கேட்கப்பட்டிருக்கு பைபிள்ல. எலியாவுடைய வாழ்க்கையில கேட்கப்பட்டிருக்கு. எலியாவுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான கருப்பு புள்ளி, அது மிக முக்கியமான கருப்பு புள்ளி. ஒரு சின்ன பிள்ளைகளை கரடி வந்து தீண்டி சாகடித்து போட்டது. அவன் சொன்ன ஒரு கோபத்துல வந்த சின்ன ஜெபம், அது இன்னைக்கும் எலியாவுடைய வாழ்க்கையில சுமந்து கொண்டு இருக்கிற பாவம். பாவம். கிறிஸ்தவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாய் விடுங்க. வார்த்தையை கணவன் மனைவி பிரச்சனையில சண்டை போடும் போது கூட வார்த்தையை கையாள கற்றுக்கொள்ளுங்க, கையாள கற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, அநேக பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தையை கையாளுகிற முறையை ஜாக்கிரதையாக கையாளு. அதனால தான் வேதம் சொல்லுது, நீ கோபம் கொள்ளுவ ஆனால் பாவம் செய்யாது. பாவம் அளவுக்கு உன் கோபம் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. காயின் ஆபேலை மீறி கோபம் கொண்டு சாகவே அடிச்சுட்டான். அவன் கோபம் மட்டும் கொண்டு இருந்து விட்டுட்டானா அவன் இரக்கம் பெற்றிருப்பான். ஆனா கோபம் கொண்டான், ஆனா அந்த கோபத்துடைய விளைவு என்னன்னா அவனை சாகடிக்க கூட துணிந்தது அந்த கோபம். அதனாலதான் அவன் சொல்றான், என்னை யாருமே பார்க்க முடியாத இடத்துக்கு என்ன பண்ணிடுங்க, அமிச்சிடுங்க ஆண்டவரே, என்னை யாருமே பார்த்துடக்கூடாது, அந்த இடத்துக்கு என்னை அமிச்சிடுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 6 - 10 முடிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 6 - 10. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்தி சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக ஆக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் என்ன பண்ணுகிறது? நாவு என்னதான்? நாவு நெருப்பு. நாவு நெருப்பு.
அதனாலதான் நாவை மட்டும் தண்ணீர்லயே கத்த என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். என்ன தண்ணீர்ல? எச்சின்ற தண்ணீர்லயே அவன் நாக்க கத்த என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிற. காரணம் நாக்கு நெருப்பு, நாக்கு நெருப்பு. இந்த உலகம் சொல்லும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயில சுட்ட வடு கூட ஆறிடும் மருந்து போட்டா. ஆனா உன் நாவுனால சுட்ட பேரு அந்த வடுவை மறக்கவே முடியாது, அதை ஆட்டவும் முடியாது. வேதம் சொல்லுகிறது நாவு நெருப்பு தான். நாவு என்னது? நெருப்பு. வேதம் அதுக்கு என்ன நல்ல உதாரணத்தை சொல்லுது தெரியுமா? நாவு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம் தம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை என்ன பண்ணுது? கரைப்படுத்துது. நம்ம அவயங்கள், நம்ம உடம்புல நிறைய பார்ட்ஸ் இருக்கானா, இந்த எல்லா பார்ட்ஸையும் கரைப்படுத்துறது எதுனா உன்னுடைய நாவு. உன்னுடைய நாவு. அந்த நாவு கரைப்படுத்தி என்ன பண்ணுதான்? முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயோ, நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயோ என்ன பண்ணுகிறது? இருக்குது. இந்த நாவு இருக்குல்ல, அது அடங்கவே அடங்காது. யார் சொல்லியும் கேள்விப்படியாது. அதனாலதான் கர்த்தர் அந்த நாவுக்கு எல்லாவித பாதுகாப்பும் போட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறது. காரணம் தான் தேவன் எந்த அவயங்களையும் சும்மாலாம் படைக்கல. அதை சுத்தி 34 பல்லு, அதை மூடுவதற்கு உதடு எல்லாமே கொடுத்திருந்தும் கூட நம்ம ஆளால கொலா சண்டையை நிறுத்தவே முடியாது. கொலா சண்டையை என்ன பண்ண முடியாது? நிறுத்தவே முடியாது. கொலாவில் சண்டை போட்டாதான், ஐயோ இப்பெல்லாம் ரொம்ப கம்மி. நாங்களாம் சஞ்சய் நகரில் வந்து புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கொலா சண்டையில் தான் ஆகணும். குடத்தை போட்டு டமால் டிமினி இடிச்சுன்னு இருக்கும். அந்த பிரச்சனை எங்கே போவோம்னா கை கலப்பு வரைக்கும் போயிடும். அந்த கொலா சண்டை, தண்ணீரால் வர சண்டை, அந்த இடத்துல உள்ள வார்த்தை, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். உங்க நாவை யாரால அடக்கி ஆள்றாங்களோ அவர்களால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அவர்களால் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். என் தேவனுக்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தும் கூட நாவை அவர் திறக்கவே கிடையாது. நாவை திறக்கவே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க பேசாமல் இருந்தா அவன் வீக்னஸ் இல்லை. பேசாமல் இருக்கிறானா அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்கிறது. அவனால பேச முடியும். ஆனா பேசாம அடக்கி கொள்கிறான்ல, அவன் தான் பலவான். அவன் தான் பலவான். வேதம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, வாசிங்க. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதான விஷம் அதுல என்ன பண்ணுதான்? நிறைந்திருக்குது. விஷம். நாக்கு ஃபுல்லா விஷம். வேதம் சொல்லுகிறது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. தேவனுக்கு வேதத்துக்கே தெரிஞ்சிருக்கு. யாக்கோபுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. நாக்கை அடக்க ஒரு மனிதனாலையும் கூடாது. கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் நுழைவாயில் எதுனா உங்களுடைய வாய் தான். வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான். ஆனால் வேதம் சொல்லுது, அடுத்த வசனம் சொல்லுது, அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஒரே நாவுதான், ஆனா இரட்டை வேலையை செய்து என்ன செய்து? நாம் பிதாவாகிய தேவனை என்ன பண்றோம்? அதே வாயால துதிக்கிறோம். தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷரையும் அதே வாயில என்ன பண்றோம்? சபிக்கிறோம். இந்த ரெட்ட வேஷத்தை தரிக்காதீர்கள் என்று வேதம் அடிக்கடி என்ன பண்ணுது? ரெட்ட வேஷத்தை தரிக்காத. சபையில வந்தா ஸ்தோத்திரம்னு சொல்ற, கீழே போனா ஆத்திரமா கத்துற. சபையில போனா ஏசப்பான்ற, கீழே போனா என்னவோ சொல்ற, எதோ சொல்ற.
வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட கிடையாது, கீழே இறங்கின உடனே. என்ன ஒரு ஃபெய்த் தெரியுமா உங்களுக்கு? ஃபெய்த்தெல்லாம் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளோ ஃபெய்த்தா இருக்கிறாங்களே அப்படின்னு. சபைக்குள்ள இருக்கும்போது ஸ்தோத்திர ஆண்டவரே ஆடுறது, பாடுறது, ஜெபிக்கிறது, சாட்சிலாம் சொல்றது, நிறைய சாட்சி சொல்றது. ஏசப்பா அது செஞ்சா இது செஞ்சா. ஏசப்பா செய்யறவர் தான். கீழே போய் நீ என்ன செஞ்ச? கீழே போய் நம்ம என்ன பண்ணோம்? இந்த நாக்கை வச்சுட்டு என்னென்ன பண்ணினோம்? ஒருத்தனுடைய பிரச்சனையை 10 பேர்கிட்ட போய் சொல்றதுல என்ன சுகம் நம்மளுக்கு தெரியுமா? ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி இதை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. ஒரு அம்மாட்ட ஒரு சாமியார் என்ன பண்ணாரா, ஒரு கிளாஸ்ல மூடி போட்டு, அம்மா இதை ஒரு நாள் வரைக்கும் இந்த மூடியை திறக்காம வச்சுக்கோ. அப்படி திறக்காம வச்சிருந்து மறுநாள் அந்த கிளாஸை எடுத்துட்டு வா, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு. நம்ம பெருமையா வாங்கிட்டு போயிடுச்சு. கிளாஸை வாங்கி வீட்ட மூடி போட்டு இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. சாமியார் சொன்னாரு இதை திறக்காத அப்படின்னு. அப்படி இருந்த என்னதான் இருக்கும். 1 மணி நேரம் தாக்கு பிடிச்சிருச்சு, எப்படியோ 2 மணி நேரம் தாக்கு பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதால முடியல. என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு அந்த மூடியை திறக்கும் பொழுது உள்ள இருக்கிற என்ன பண்ணிடுச்சு, பறந்து போயிடுச்சு. அந்த அம்மா நான் சாமியார்ட்ட, ஐயா நீங்க சொன்னீங்க என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல, என்னதான் இருக்குன்னு திறந்த உள்ள இருக்கிற என்ன பண்ணிடுச்சு, பறந்து போயிடுச்சியா. அப்பதான் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னாராம், அதனாலதான்மா பொம்பளைங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை. ஏன்னா நீ சொன்னா ஒரு நாள் கொஞ்ச நேரம் கூட சும்மா என்ன பண்ண முடியாது. என் அன்பான தேவனுக்கு காரியங்களை அடக்கவும் தெரியணும், கொடுத்ததை நிறைவேற்ற அளவுக்கு பொறுமையாகவும் என்ன பண்ண தெரியணும், இருக்கவும் தெரியும். இந்த வேத சொல்லுது யாராலையும் அடக்க முடியாத நாவு தான். ஆனா என் தேவன் எனக்குள்ள வந்துட்டா இந்த நாவை அடக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை என்ன பண்ணுவாரு. கிறிஸ்தவம் பெரும்பாலும் கிறிஸ்தவம் எப்படி இருப்பானா, பொறுமையா தான் இருப்பான். 95% கிறிஸ்தவர்கள் பொறுமையா தான் இருப்பாரு. சண்டை வந்தா கதவு முடிப்பாங்க, பிரச்சனை வந்தா அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க, சத்தமா பேச மாட்டாங்க. ஆனா மீதி 5% இருக்குல்ல, அது கிறிஸ்தவத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அது எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த மாதிரி நாவை அடக்க தெரியாது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு கல்யாண வீடியோவை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்ல கோல்டு கலர்ல சேர், கோல்டு கலர்ல பிளேட்டு, ஒவ்வொரு அவங்க சாப்பிட்ற இடமும் ராஜாக்கள் உட்கார்ற மாரி செட்டப்ல இருக்கு. லைனா எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு ஃபுட்டா அந்த பிளேட்ல வைக்கிறான். அதுல ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து இருக்கிற வீடியோவை பார்க்க முடியுது. அதுல 9 பேர் ஸ்வீட் வானான்னு சொல்லுது. என்ன வானான்னு சொல்லுது? இனிப்பு வானான். ஒருத்தன் எடுத்துட்டு வந்து முதல் டேபிள்ல வைக்கிறான் வானான்னு, இன்னொரு டேபிளுக்கு போறான் வானான். 10 டேபிள்ல 9 பேர் வாங்க, ஒரே ஒருத்தன் தான் அந்த ஸ்வீட்டை வாங்கி எதுல வைக்கிறான், பிளேட்ல வைக்கிறான். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, நல்ல சோபா, தங்க பிளேட்டு, தங்க கிண்ணம், ஆனா அதை தின்றதுக்கு இவன் உடம்புல என்ன இல்லை, அவ்வளோ பலவீனம். ஆனா கட்ட நம்மளுக்கு கிழிஞ்ச பாய், பழைய தட்டு, ஆனா நீ எதை சாப்பிட்டாலும் உனக்கு என்ன ஆகுது, ஜீரணமாகும். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் கத்தர் அது நம்மளுக்குள்ள அது ஜீரணமாகி வெளியே போயிடுது. அது எதுவுமே நம்ம உடம்புல அஃபெக்ட் பண்றது கிடையாது. எந்த காரியமும் நம்மளுக்கு வந்து சேர்றது கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க பெரிய பணக்காரன் ரொம்ப அதிகமான சந்தோஷத்துல நிறைய சாப்பிடுவான் போலன்னு, அவன் சாப்பிடவே மாட்டான். அவன் சாப்பிடவே மாட்டான். அதான் உண்மை, அதான் உண்மை. நம்ம மற்றவங்களை நினைச்சு ஐயோ அவன் ரொம்ப நல்லா இருப்பான் இவன், அப்படிதான் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டா அவன் எதுக்கு உயிர் வாழ்றானே தெரியாது. ஸ்வீட்டுன்றது எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒன்று. சுகரே இருந்தா கூட கொடுப்பா, நான் 4 மாத்திரையை வீட்டில் போய் போட்டுக்கிறேன்னு நம்மால கூட. இது என்ன இருக்கு, சாப்பிட்டோமா ஒரு மாத்திரை பதிலாக 2 மாத்திரை போட்டோமா கண்ட்ரோல் ஆகிட போகுது. அது
வாங்குறதுக்கே பயப்படுறான், அந்த பிளேட்டை தொடறதுக்கே பயப்படுறான். இந்த வேதம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன பண்ணுகிறது, புறப்படுது. ஒரு கிறிஸ்தவனுக்கு துதிக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் அதே வாயில சபிக்கிறான். நீ நல்லா இருமான்னு ஜெபம் பண்றான், பின்னாடி போயிட்டு நீ நாசமா போயிடுவான்றான். இந்த இரட்டைத்தனையான ஒரு இருதயம், இந்த இரட்டைத்தனமான வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில வரவே கூடாது. என் தேவனுக்கு அது பிடித்தம் இல்லாத ஒரு வார்த்தை. வார்த்தையை, வாயை நீங்கள் அடக்கி ஆள என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பழகிக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எதை மேற்கொள்வதற்கும் நீ பதட்டமாய் கூட வார்த்தை என்ன பண்ணிடாத, விட்டுறாத. அமைதலை கத்துக்கொள். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த காரியம், கடமை நிறைவேற்று. அமைதலா இரு, பொறுமையா இரு. பொறுமையா இருக்கிறவன் கண்டிப்பாவே சக்சஸ் ஆவான். நீங்க நினைக்காதீங்க, சத்தம் போடுறவன் தான் இந்த உலகத்துல உயர்வான், சத்தம் போடுறவன் வெங்கல ஓசை போல இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு மறைஞ்சிருவான். நீங்க எதுவா இருந்தாலும் அமைதியாய் பொறுமையாய் ஒரு விஷயத்தை கடந்து போங்க. அது உங்களுக்கு பலனுள்ள காரியமாய் கர்த்தர் மாறப்படுவார். அது உங்க கையில கர்த்தர் கொடுப்பார். சபித்தலும் துதித்தலும் ஒரு வாயில இருக்கக்கூடாது. தேவனை, தேவ சாயல படைக்கப்பட்ட மனிதரையே தேவனை துதிக்கிற வாய் சபிக்க கூடாது. முன்னாடி ஒரு விதமா பேசுறாரு, அவனை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஒரு விதமா பேசுறது, இதெல்லாம் உலகத்தான் பண்ணிட்டு போட்டான். ஆனா தேவனை ஏற்றுக்கொண்ட சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஒரு நாளும் அதை செய்யாதீங்க. மோசே பார்த்த கர்த்தர் சொன்னார், இவன் என் வீட்டுல எல்லா இடத்துலயும் பாக்குறேன், இவன் உண்மையாவே இருக்கிறான். உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்ந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, வைப்பார். எந்த ஒரு மனுஷனும் உங்களை உயர்த்த தேவையில்லைங்க. உங்க வேலை செய்யற இடத்துல, உங்க படிக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, வாழ்கிற தேசத்துல எவனும் உங்களை உயர்த்த வேணாம். நீ உண்மையா இரு, தேவனே உன்னை உயர்த்துவார். தேவனே உன்னை உயர்த்துவார். அவர் உயர்த்த உயர்த்த நீங்க அவர் கருத்தை அடங்கி வார்த்தையை விடாது. ஜாக்கிரதையாக பாதுகா. சண்டையே உண்டாலும் மௌனத்தை பாதுகாக்க கத்துக்கணும். மௌனமா இரு. எந்த இடத்துல எதை பேச வேண்டுமோ அதை மாத்திரம் பேசிட்டு விட்டு, வீணான வார்த்தைகள் பேசினா அது பாவத்துல எடுத்துட்டு போய் விட்டுரும். வீணான வார்த்தை பாவத்துல விட்டுரும். போன்ல மணிக்கணக்கா பேசுவான். திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்கள் கூட போன்ல யாராவது பேசினா என்னன்னு பேசிட்டு உன் போனை கட் பண்ண பழகிக்கோ. ஊரு கதை, உலக கதைலாம் போன்ல பேசுனீங்கன்னா தேவையில்லாத உறவை நீயே எடுத்துக்கொள்வாய். தேவையில்லாத உறவை நீயே எடுத்துக்கொள்வாய். வாலிப பிள்ளைகளே, எதை பேசணுமோ அதை பேசிட்டு போனை வைக்க கத்துக்கலாம். தேவையில்லாத வார்த்தைகளை நீ ஆரம்பிச்சினா அந்த வார்த்தை மூலியமா பிரச்சனையை நீ ஒரு நாள் சந்தித்தே ஆகணும். வார்த்தை மிகுதியினால் பாவம் இல்லாமல் என்ன பண்ணாது, போகாது. உங்கள் வார்த்தை எப்பவுமே ரத்தன சுருக்கமா வச்சுக்கோ. உன்ன கேள்வி, கேள்விக்கு பதில். போன வை. பேச ஆரம்பிக்கும் போது ரிப்ளை பண்ணாத. தேவையில்லாத மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாத. தேவையில்லாத காரியங்களுக்கு ரிப்ளை பண்ணாத. நீ ரிப்ளை பண்றதுதான் உனக்கு பிரச்சனையே. ரிப்ளை பண்றதுதான் பிரச்சனை. ஒரு சில பேர் 4 நாள் அனுப்பா, 10 நாள் அனுப்பா, ரிப்ளை பண்ணாத. அதுக்கப்புறம் பக்கமே வர மாட்டான். நான் அவனை திட்டுறேன் பாரு, நீ ரிப்ளை பண்ணினா அது நீ பிரச்சனை போய் மாட்டிட்ட. ஐயா அவனை திட்டுறதுதான் போன் பண்ண இல்லையா, அதனால பிசாசு உன்னை வஞ்சிப்பா. அவனை ரெஃப்யூஸ் பண்ண, அவன் வேணாம். அது பிசாசு. இன்னைக்கு திருமணம் ஆனவர்கள் கூட இந்த காரியத்தை செய்வது கிடையாது. திருமணம் ஆனவர்கள் கணவன் கூடவே ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு கணவன் பேசி போனை கட் பண்ணு. தேவையில்லாத போன் கால் அட்டன் பண்ண. எந்த நேரத்திலே கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்ற பரிசுத்தம் உள்ள நாட்களை வைக்க பழகிக்கொள். உன் போனை உன்னால மற்றவங்கள்ட்ட காட்ட முடியும்னா நீ பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறனா. நீ போனை மறைக்கிறனா உன் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா போனை வெட்ட வெளிச்சமா மாத்தி கையில கொடுத்துரு. போனை வச்சுக்க, ஒரு நாள் ஃபுல்லா கூட போனை வச்சுக்க. நீ பாரு எவ்வளவு போன் வருது, என்ன வருது. அப்படி கொடுக்க முடியுதுன்னா நீ பரிசுத்தமா வாழ்றேன்னு அர்த்தம். உன்னால போனை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்க முடியலன்னா நீ போன்ல ஒரு பிரச்சனை, அசுத்தம் இருக்குதுன்னா. அன்பான தேவ பிள்ளை,
எல்லாமே நாவின் அதிகாரத்தில் உட்பட்டு தான் இருக்கு. கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். யார்கிட்ட எப்படி பேசணும்ன்ற ஞானம், யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும்னு ஞானம். நீதிமொழியை படித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடி எப்படி உக்காரணும், ஒருத்தர் முன்னாடி எப்படி சாப்பிடணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி கை கழுவணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, ஞானிகள் மத்தியில் எப்படி உக்காரணும், பேதைகள் மத்தியில் என்ன பேசணும்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். நீதிமொழியை படிச்சு நான் டிசிப்ளின் வரும். உன் தாய் பேச்சை கேளு, உன் தந்தையை உதாசனப்படுத்தாத, உன் தாயை உதாசனப்படுத்தாத. டிசிப்ளின் உள்ள ஒருத்தனுக்கு நீதிமொழின்றது ரொம்ப அவசியம். ஒருவன் உட்கார சொல்லாமல் நீ உட்கார கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. தெரியுமா நீதிமொழியில ஒருவன் நீ இந்த சேர்ல உட்காருன்னு சொல்லாம நீ அந்த சேர்ல போய் உரிமை கொண்டாடாதுன்னு சொல்லுது வேதம் சொல்லுது. இதை தவிர வேதம் என்ன ஒரு பரிசுத்தமாய் போதிக்க முடியும்? ஒருவனுடைய அன்றாட வாழ்க்கை கூட எப்படி இருக்கணும்ன்றத என் வேதம் போதிக்குது. ஒருத்தன் உட்கார சொன்னா உட்காரு, அப்படி உட்கார சொல்லி உட்கார்ந்தீங்கன்னா உனக்கு மேன்மையா இருக்கும்ன்ற, அதுதான் மேன்மை. அந்த நாற்காலியை நீ தேடக்கூடாது. நாற்காலிக்குரிய மரியாதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்படின்னா கர்த்தர் சொல்வது போல நீங்க வாழ பழகிக் கொள்ளுங்க. சபித்தல் துதித்தல் ஒரே வாயில இருக்கக்கூடாது. மேல நல்லா பேசுற நீ கீழே போன அசுத்தமான வார்த்தை, குரோதங்கள், இருதயத்தில் குரோதம், விரோதம், கிறிஸ்தவனுக்கு தகுதியே இல்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவனை துதிக்கிறதுல எந்த விதத்திலே நியாயம் இல்லை. எந்த விதத்திலே நியாயம் இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா நான் துதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்றதை தான் கர்த்தர் பார்ப்பார்? தெரியுமா உங்களுக்கு? நான் ஜெபம் பண்ண அமர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்றதை தான் கர்த்தர் பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு தான் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன்றதை பார்க்கிறவர் என் தேவன். என் தேவன் எல்லாவற்றையும் உற்று நோக்குகிற தேவன். இப்ப நீ ஜெபிக்கிற வார்த்தையை மாத்திரம் கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்க மாட்டாரு. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீ வேலை செய்யற இடத்துல, நீ போன இடத்துல நீ எப்படி செய்தியோ அதுக்கு ரிஃப்ளெக்ட் தான் உன் ஜெபத்துல பதில் கொடுப்பாரு. இல்ல வருஷ கணக்குல ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் மறுத்து கொடுக்கவே மாட்டார். நம்ம நடிக்கிறோம்ல, மனுஷன் நடிக்கிற மாதிரியே தேவன்கிட்ட நடிச்சுட்டு அற்புதத்தை வரலாம் வர முடியாது. அப்ப பார்த்துட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறவர் அல்ல. எப்பயும் பார்த்து கர்த்தர் எனக்கு என்ன பண்றவர்? நல்லதை செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கை 24/7 கர்த்தர் என்ன பண்றாரு? அப்படி பரிசுத்தமாய் நடந்துட்டு ஒரே நிமிடம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. இல்லைன்னா நீ உபவாசம் எடுத்து மணிக்கணக்கில் ஜெபித்து முழங்கால் படிக்கிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கை தரம் மாறாமல் உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. மந்திரத்துல மாங்காய் என்ன பண்ணாது? காய்க்காது. அப்படி யாராவது நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது தவறான ஆட்டிடியூட். தவறான நினைச்சு இங்க உட்கார்ந்துருக்கீங்க. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா என் எல்லா நேரத்தையும் அவர் பார்க்கிறாரு, எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறாரு, என் இயலாமையை அறிந்திருக்கிறாரு. நான் எல்லாவற்றையும் அறிந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். அடுத்ததாக வாசிங்க நம்ம 2 கொரிந்தியர் 10:5. 2 கொரிந்தியர் 10. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா என்ன பண்ணுகிறோம்? இருக்கிறோம். எல்லா எண்ணத்தையும் என்ன? உலகப்பிரமான ஆசைகள், மாமிச இச்சை, மாமிச பலவீனம், பொருள் ஆசை, எல்லாவற்றையுமே கிறிஸ்துவுக்குள்ளாக சிறை பிடிக்க கத்துக்கொள்ளணும். அதை சிறைப்படுத்தி வைக்கணும். என் எண்ணம், என் சுவாபம், என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் எல்லாவற்றையுமே கிறிஸ்துவுக்காக நான் சிறைப்படுத்த கத்துக்கணும். அதுதான் கிறிஸ்தவனுக்காக மாறினதுக்கு அழகு. நான் எல்லா இடத்துலயும் ஒரே பேர் இருக்க முடியாது.
நான் மாறி இருக்கணும், என் வார்த்தை மாறி இருக்கணும், என் அன்பான பேச்சு மாறி இருக்கணும், என் அதிகார தோணி மாறி இருக்கணும். மற்றவரை பார்த்தா அன்பு காட்டுகிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையுமே எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிய சிறைப்படிக்கப்பட்டு இருக்கிறோம். எண்ணத்தை முதற்கொண்டு தீய எண்ணம், தீய சுவாபம், தீமையான காரியங்கள், செயல்கள், இதை கூட சிறைப்படிக்கப்படணும்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்ததா சொல்றோம், வாசிங்க மத்தேயு 15, மத்தேயு சுவிசேஷம் 15, 11, 18, 19. வாயிலில் இருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து என்ன பண்ணுது, புறப்பட்டு வருது. அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்க எங்கிருந்து வருதா, உங்க இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயத்திலிருந்து வருகிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உன் இருதயத்துல என்ன நினைச்சு இருந்தியோ அதுதான் உன் வாயிலிருந்து என்ன பண்ணும், வெளியில வரும், வெளியில வரும். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். அது ஏதோ நான் தெரியாமல் வந்த வார்த்தை அல்ல, ஒரு ஸ்டோரேஜ் வார்த்தை. அது நீ தேக்கி வைத்திருந்த வார்த்தை, அது வெளியே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அதனால வேதம் சொல்லுது உன் சிந்தை கூட சிறைப்பிடிக்க கத்துக்கோ, வெளியே வராமல் பாதுகாத்துக்கோ. வெளியே வந்ததுன்னா பெரிய பிரச்சனை. சமுதாயத்துல வாழுகிற இடத்துல, கணவன் மனைவிக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. அடுத்ததா வாசிங்க 18, 19. வாயிலிருந்து புறப்படுகிறது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து? உங்களுடைய இருதயத்திலிருந்து, ஹார்ட்ல இருந்து. எவ்வளவு காரியம் வருது பாருங்க. வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் ஜீசஸே சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், திருடு, பொய் சாட்சி, தூஷணம், இது எல்லாமே எங்கேருந்து புறப்படுகிறது? உங்களுடைய இருதயத்திலிருந்து. இருதயத்திலிருந்து. ஒரு கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுறான், திட்டம் தீட்டுறான். 1 நாள், 2 நாள், 1 வருடமாய் திட்டம் தீட்டப்படுகிறது. அந்த இருதயத்தில் அந்த குரோதம், அந்த வெறி. அதே 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளே மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். நீ சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அது உன்னை ஒரு நாளும் தீட்டுப்படுத்தாது, தீட்டுப்படுத்தாது. அந்த உணவு உங்களை தீட்டுப்படுத்தாது. ஆனா உங்க வாயிலிருந்து பேசுகிற அந்த சாபமுள்ள வார்த்தை அது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும், தீட்டுப்படுத்தும். தீட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பக்கத்திலே என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க, தீட்டுப்படுத்தும். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல குஷ்டரோகியை தீட்டு உள்ளவர்கள், அவன் அந்த ஏரியா பக்கமே போகக்கூடாது, அந்த தெருவுக்கு போகக்கூடாது, அவங்க பாத்திரத்துல யாரும் சாப்பிடக்கூடாது. தீட்டு உங்க வாயிலிருந்து வெளியே வர்றதுதான் தீட்டுப்படுத்தும். உணவு உங்களை ஒரு நாள் தீட்டுப்படுத்தாங்க, ஒரு நாள் தீட்டுப்படுத்த. ஸ்தோத்திரத்தோட நீங்க அந்த உணவை உட்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு தீட்டுப்படுத்துகிற உணவு அல்ல, அது ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு. வீட்டுல கூட நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா அந்த சாப்பாடை ஒரு செகண்ட் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த சாப்பாடை என்ன பண்ணுங்க, உட்கொள்ளுங்க. அது நல்லது. காஞ்ச மாடு கம்பளை பாய்ந்தது போல தட்டில் போட்ட உடனே எடுத்து வாயில வைக்க கூடாது. ஒரே செகண்ட், ஆண்டவரே இந்த உணவை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க சொல்லிட்டு சாப்பிடுங்க. எந்த உணவா இருந்தாலும், பழைய சோறா இருந்தாலும், அமிர்தமாயிரும், எதுவா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட பழகிக்கும். எங்க போனாலும் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட பழகிக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கூட என்னைக்காவது ஒரு நாள் மறந்து சாப்பிட்டது உண்டு. ஆனா என் மாமனாரை ஒவ்வொரு வாட்டியும் என் வீட்டுக்கு அழைக்கும் போதெல்லாம் என் மாமனார் அதை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுறத நான் ஒவ்வொரு வாட்டியும் வாட்ச் பண்றேன். நான் கூட சம்டைம்ஸ் மறந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுறது உண்டு. ஆனா ஒரு சிலருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவரை எப்ப பார்த்தாலும், திருமணத்துல பார்த்தாலும், என் வீட்டுல வர வைத்து யாருன்னா சாப்பாடு இருந்து கொண்டாலும்
அந்த உணவை ஸ்தோத்திரம் பண்ணாம அவர் சாப்பிட்டதே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறாரு. திருமணத்திலே அதை பார்த்துருங்க, ஆச்சரியமா இருக்கும். நம்ம கூட பசியில கூட எடுத்துடுறோமே, எந்த நிமிடத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த உணவை ஸ்தோத்திரத்தோட உட்கொள்ள பழகும். கர்த்தர் அந்த உணவை ஆசீர்வாதமா மாறும். அடுத்ததான் நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 50 ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனித்து சாய்க்கிறார். அல்லேலூயா. கல்விமானி நாவு ஒருவருக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் சாலமன் சொல்றான், நாவின் அதிகாரத்துல ரெண்டுமே இருக்கு. என்ன இருக்கு? மரணமும் ஜீவனும். கல்விமானி நாவு அதை கர்த்தரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நாவு. எல்லா இடத்துலயுமே தேவன் வார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டார். 3 வருஷம் ஊழியத்துல நிறுத்தி நிதானமாய் பேசினார். எந்த இடத்துல எது உபயோகப்படுத்தணுமோ அதை உபயோகப்படுத்தினார். எந்த இடத்துல பேசாமல் மறையணுமோ அந்த இடத்துல கர்த்தர் பேசாமல் மறைந்தார். அப்ப என் தேவன் கல்விமானி நாவை பெற்றுக் கொண்டவரால் தான் தேவன் இந்த உலகத்துல சக்சஸா வாழ்ந்துட்டு போனார். 33 வருஷம் பாவம் செய்யாமல் நீதியை நிலைநாட்டி கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றி அவர் சக்சஸா வாழ்ந்தது காரணம் அந்த கல்விமானி நாவு. அதனாலதான் வேதம் இந்த நாவுக்கு இவ்வளவு இம்பாக்ட கொடுக்கிறது காரணம் அதுதான். இவ்வளவு முக்கியத்துவம் நாவுக்கு கொடுக்கிறது காரணம் என்ன? நீங்க எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்க வாயில பதட்டத்துல வார்த்தை வருதுன்னா கூட கர்த்தர் அதை கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளை, நோய்வாயே பட்டிருந்தாலும் ஆண்டவரே என் ஜீவனை கொடுக்க உம்மாலே ஆகும்னு சொல்லிட்டே கர்த்தர் ஜீவன் நாட்களை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். வேதத்தில் அதுக்கு அநேக உதாரணங்களும் என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் எதை உபயோகிக்கிறேனோ, எதை நான் யோசிக்கிறேனோ, என் யோசிக்கிற தகுந்தாற் போலவே என் வாழ்க்கை என்ன பண்ணும்? மாறும். அடுத்ததாக எடுத்து கடைசியாக வாசித்து முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையே, நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே. இதுதான் அவருடைய வார்த்தை. நீ போ, பாவம் செய்யாதே. கல்விமான் நாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேர்ட்ஸை பேசுறதே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு 1000 அர்த்தங்களை சொல்லி கத்துறாங்க. உபச்சார ஸ்திரீ கையும் மெய்யுமாக பிடிச்சு அவளை அடிக்கலோடு வகை தேடும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் உன்னை தீர்ப்பிடலனா நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் சொல்லிட்டு சொல்றாரு, இனி நீ என்ன பண்ணாத? பாவம் செய்யாத. அப்ப பாவத்தினால் வருகிற விளைவு என்பது வேறு. அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, இனி நீ என்ன பண்ணாத? பாவம் செய்யாத. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். எது மரணம்? எது ஜீவன்? பாவத்தின் சம்பளம் மரணம். எது ஜீவன்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. அது உனக்கு ஜீவனை கொடுக்குது. இன்றைக்கு எது நம்மளுக்கு வேணும்ன்றத நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். நம்மளாம் எதுவுமே தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியும். எது எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா தெரிந்தும் கூட ஒரு சில பேர் பாவம் செய்வது உண்டு. பாவம் யாரு என்ன கேட்க போறா? நம்மள யாருக்கு தெரிய போகுது? இல்ல, கர்த்தர் உன்னை ஒருவர் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்துடாத. யார் என்னை மறந்தாலும் என்னை ஒருவர் என்ன பண்ண மாட்டாரு? மறக்கவே மாட்டான்றதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ.
ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. பாவத்தின் சம்பளம் மரணம். நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் என்பது முக்கியம். நான் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவன் நாட்களை கூட்டி கொடுத்து ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் கர்த்தர் நன்மையை எனக்கு என்ன பண்ணுவாரு செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஜீவிக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஏன்னா என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவ வார்த்தை. நான் யாரையும் சபிக்க மாட்டேன், நான் யாரையும் திட்ட மாட்டேன், நான் யாரையும் முறுமுறுக்க மாட்டேன், நான் யாரையும் நிந்திக்க மாட்டேன், நான் யாரையும் தேவையில்லாத வார்த்தையை சொல்லி அவர்களை காயப்படுத்த மாட்டேன். என் வாயின் வார்த்தையை நான் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்றோம். அடுத்ததாக வாசிப்போம் கடைசியாய் எபிரேயர் 10:25. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். புத்தி எப்ப சொல்லணும் தெரியுமா மற்றவங்களுக்கு? ஏதோ சொல்லுகிறது, சபை கூடுதல்ல யாருன்னா வரலன்னா அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, புத்தினா அட்வைஸ்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. சபை கூடுதலை பெற்று அதை சொல்லி கொடுங்க. சபை என்பது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரே ஒரு எல்லாரும் வசிக்கிற ஒரு குடும்பம், எல்லாரும் இருக்கிற குடும்பம். வேதம் சொல்லுது, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. என் வீடுன்றது எதை குறிக்குதுன்னா சபையை குறிக்குது. அது எல்லா பலதரப்பட்ட ஜனங்களுக்கும் அது என்னதான், அது ஜெப வீடு, ஜெபிக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல சபை கூடுதல் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக 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 முக்கியம், மிக முக்கியம். அந்த சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிற போது நீங்க அவங்களுக்கு என்ன கொடுங்க, ஆலோசனை கொடுங்க. சபை கூடுதலை விட்டுறாத. மரணமும் ஜீவனும் அதிலிருந்து வருகிறது. ஒரு சில பேர் சபையை அசட்டை பண்ணுவது உண்டு. சபை கூடுதலை ஞாயிற்றுக்கிழமை அசட்டை பண்ணுவது இருக்கு. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சிலர் பண்ற தவறை நீங்க என்ன பண்ணாதீங்க. சபை அசட்டை பண்ணுகிற ஒரு இடம் அல்ல, சோர்ந்து போகிற ஒரு இடம் இல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுக்கிற ஒரு இடம் இது. நீங்க சத்துவம் இல்லாத ஒருவனுக்கு சத்துவத்தை கொடுத்து அவனை பரிபூர்ணம் அடைகிற இடம் எதுனா சபைதான். வெளியில நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் பலன் அடைய முடியாது, மாறாய் பணம் சம்பாதிக்க முடியும். சபையை தவிர்த்து நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இருக்குல்ல, அதை அடைவது சபையால மட்டும்தான் முடியும். சபைக்குள்ள வந்தாதான் அது பலன் அடைய முடியும். தேவ வார்த்தையை கேட்டாதான் அது பலன் அடைய முடியும். அந்த தேவ வார்த்தை தான் மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு பிரித்து காட்டுகிறதா இருந்தது, பிரித்து காட்டுகிறதா இருக்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சபைக்கு வருவது சபைக்காக இல்ல ஊழியர்களுக்காக நான் வரேன் அப்படின்னு நினைச்சிட்டு வரக்கூடாது. நீங்க பாஸ்டருக்காக நீங்க சபைக்கு வரல, நீங்க வர்றது உங்களுக்காக ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நினைச்சுக்கணும். நான் எனக்காக வரேன் சபைக்கு, என் பிரச்சனைக்காக நான் வரேன் சபைக்கு, என்னுடைய போராட்டத்துக்காக நான் வரேன் சபைக்கு. அப்ப அந்த சபை என்பது யாராவது ஒருவர் வரலன்னா அவங்களை என்ன பண்ணணும், அட்வைஸ் கொடுத்து சபையை விட்டுறாதீங்கன்னு சொல்லி திரும்ப சபைக்குள்ள கூட்டிட்டு வருவதற்கு உங்களுடைய நாவை திறக்க வேண்டும். அப்பதான் உங்க நாவை திறக்க. அநேக பேர் ஒவ்வொரு நாளுமே சண்டே அப்படின்னாலே எல்லா மைண்ட்லயும் வர்றது என்ன தெரியுமா, ரெஸ்ட் எடுக்கிற நேரம். சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்யறோம், சனிக்கிழமை வரைக்கும் காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு டிஃபனை கட்டுறோம், சாப்பாடை கட்டுறோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்து படுக்கணும். இதே எண்ணம் எனக்கும் என்ன பண்ணுது, இதே எண்ணம் எனக்கும். சண்டே நல்லா படுத்து தூங்கணும், சண்டே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். முடியாது. மற்ற 7 நாளா அது 6 நாளும் முடியாது. பிள்ளைங்களை கலப்பணும், அதுங்க எந்திரிக்கும் போது நம்மளும் என்ன பண்ணணும், எந்திரிக்கணும். நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அதுங்களே எந்திரிச்சு கிளம்பி போவோங்க. அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, அப்பா வேலை செஞ்சுட்டு வந்து படுத்து இருக்கிறாருன்னு சொன்ன மனைவிகள்லாம் இருப்பாங்க. இப்பெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன், லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க.
என்னன்னா நீங்க எந்திரிச்சு என்ன பண்ண வெளியில வா. பசங்க ஸ்கூலு லீவு, பசங்க சந்தோஷமா இருக்கிறாங்களோ இல்லையோ, பெத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எப்பா இவனுக்கு என்னது ஸ்கூலு லீவு போன. ஏன்னா அவங்களோட சேர்ந்தா நம்மளும் என்ன பண்றோம், சீக்கிரமா வச்சு ஓடுறோம். எல்லாத்துக்கும் ஓய்வு தேவை. ஆராதனை முடியுதுல, முடிஞ்சு என்ன பண்ணுங்க, தாராளமா ரெஸ்ட் எடுங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, மற்ற நாள்னா கூட 5 மணிக்கு எந்திரிப்போம். ஆலய நாளே 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பி வெளியில வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 1 மணி ஆகும். அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டுன்றதே ஒன்று என்ன பண்ணணும், எடுத்து கொஞ்சம் கண்ணை மூடுவோம், யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, எல்லா டிஸ்டர்பன்ஸும் ஆகும். அன்னைக்கும் ரெஸ்ட் எடுக்க என்ன பண்ணாது. என்னைக்காவது ஒரு நாள் லீவ் போட்டாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம், நான் அன்னைக்காக எடுக்க முடியாது. அப்போ ஒன்றே எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, ஒரு மனிதனுக்கு ரெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக இல்லை. அவன் பிறந்துட்டானா அவன் ஓடுறதுக்கு தான், ஓடிட்டே தான் இருக்கணும். ஓய்வு கத்த நம்மளுக்கு நைட்டை கொடுத்துருக்கிறாரு, இரவு அன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கலான்னு மைண்டே என்னை தயார்படுத்திடுச்சு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள, சண்டே ஓய்வு எடுக்கிற நாள் அல்ல. சண்டே ஆலயத்துக்கு வரணும், தேவ வார்த்தை கேட்கணும், ஒர்ஷிப் பண்ணணும், நல்லா சத்தமாக பாடணும், தேவனை மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும், வார்த்தையை கேட்கணும். ஃபில்ஃபில் ஆகுது, நம்ம கடந்து போகிறோம். அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, தவறே கிடையாது. ஆனால் ஆலயத்தை விட்டுட்டு நான் சம்பாதிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கடினமாய் மாறிவிடும். ஏன்னா காசு இருக்கும், ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. அந்த நிம்மதியை கொடுக்குறது யாருன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு தான் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு தான் கனம் உண்டு. என் அன்பான தேவ பிள்ளைகள், வருகிற நாள்லாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அசட்டை பண்ணாமல் சீக்கிரமாய் வர பழகி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிங்க, எல்லாரும் முழங்கால் படிங்க. ஹalleluya ஹalleluya. எல்லா கண்களையும் மூடி, எல்லா கண்களையும் மூடி. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உங்க ஒவ்வொருவருடைய நாவின் அதிகாரத்துல இது ரெண்டுமே இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையாகவும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், இல்ல இப்ப இருக்க வாழ்க்கைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்திருந்தீங்கன்னா மரணமே இல்லாத நித்திய ஜீவனை அடைவீங்க. சரீரத்துக்குரிய வார்த்தை, நீ நல்லா வாழணும்னா வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் வாயில அசுத்தமான வார்த்தைகள் வரக்கூடாது. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாயில மற்றவங்களை துன்பப்படுத்துகிற வார்த்தை, துயரப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும். நம்ம மாம்சத்துல இருக்கிறவங்க தான் ஒரு சில நேரத்துல வார்த்தையை விடுவோம் தான், ஆனா அந்த வார்த்தையை ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும். பொறுமையா வார்த்தையை விடுங்க, பொறுமையா பேசுங்க, நிதானமா இருங்க, கல்விமானி நாவை உடையவர்களா இருங்க. கர்த்தரை இந்த காலத்தில் அவன் நோக்கி ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் உங்களை பலனாகவே வைப்பார். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் செய்யுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே.